அவங்க இடம், அவங்கக்கிட்ட ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கா. ஆல்ரெடி இதுக்கு 3 செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4வது ஒன்று செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அட்டாக் பண்ணலாம். அவங்க 4வது ஒன்று செட் பண்ணிடலாம். செட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெயின்போ பர்ன் ஒரு அட்டாக் 100 வந்து அது ஹெச்பி குறைக்கும். திஸ் அட்டாக் தஸ் 30 more damage for each type of basic energy attached to this Pokemon. அப்போ நம்ம ஒரே ஒரு டைப் தான் செட் பண்ணியிருக்கோம். அப்போ 100 + 30 130. 130 வந்து இது குறைஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் மேடாக ஒன்று செஞ்சு வச்சிருக்கோம். ஒரு காயின் மாதிரி ஒன்று இங்கே வச்சுக்கலாம். இதுக்கு 100 குறைஞ்சிச்சு. 30 20 10 130 குறைஞ்சிச்சு. இந்த ஒரு போக்கிமான் இந்த ஒரு அட்டாக்காகவே 4த்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 4த்தையும் யூஸ் பண்ணதுனால இது 4 இருக்குமா. அப்போ இந்த 4த்தையும் யூஸ் பண்ணதுனால இந்த ஒரு கார்டு வந்து அவங்களுக்கு டிஸ்கார்ட் பைலில் போயிடும், வந்துடும். இப்போ நம்ம டர்ன். இது இந்த கோஸ்ட் எனர்ஜி, இந்த எனர்ஜி கார்டை இதுக்கு செட் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு செட் பண்ணால் தான் இப்போ இது தோற்றாலும் இது வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்பாட்டுக்கு வச்சு நம்ம இதை காலி பண்ணிடலாம். அப்போ நம்ம ப்ரைஸ் கார்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த அட்டாக் நம்மளால் பண்ண முடியும், ஆனால் அது ஆக்டிவ் ஸ்பாட்டில் இருந்தால் மட்டும்தான். நம்ம ஃபயரையும் யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது நம்ம இஷ்டம். நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். நம்ம டர்ன் வந்து முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கோஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டோமா. அப்போ இன்னும் இது ஒன்றே ஒன்று தான் நம்மக்கிட்ட இருக்குது.